Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். 2026 தேர்தலை மையமாக வைத்தே திமுக கட்சியினுள் இப்படி ஒரு மாற்றங்களை செய்திருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டுமா? அதாவது திமுக தேர்தலை நோக்கி போகும்போது பலவிதமான நடவடிக்கைகள் எடுக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு பூத் லெவல்ல கூட்டங்கள்லாம் கூட்டி என்ன பண்றாங்கன்னா மைக்ரோ லெவல் அப்ரோச்மெண்ட் போறாங்க ஆக்சுவலா. ஸோ அவர்களை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா தேர்தலை நோக்கி போகும்போது கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல எல்லா விதமான நடவடிக்கைகளும் எடுக்கிறாங்க. அந்த சூழல்ல இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த துணை பொதுச் செயலாளரோட எண்ணிக்கை 5ல இருந்து 7, அப்புறம் மாவட்ட செயலாளர் எண்ணிக்கையை உயர்த்துறது போன்ற விஷயங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் ஏன் வருதுன்னா கட்சியை தேர்தல் நேரத்துல பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் குறிப்பாக அது பலப்படுத்தும் போது இப்போ மூப்பே சுவாமிநாதன் அந்த பகுதியில கொங்கு பகுதியில அவர் ஒரு முக்கியமான அமைச்சராக இருக்காரு. அந்த பகுதியில ஒரு திமுகவுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் செல்வாக்கை கூட்டுவதற்கான ஒரு விஷயமாக அந்த சுவாமிநாதனோட பதவி உயர்வை நம்ம பார்க்கலாம். நம்ம கட்சியில கொடுத்திருக்கிற அந்த உயர்வை பார்க்கலாம். அதே சமயம் இந்த பகுதியில பாத்தீங்கன்னா பொன்முடி அவர்களுக்கு மீண்டும் பொன்முடி அவர்கள் இந்த ஊழல் வழக்குல பதவி எழுதுவது மட்டுமல்லாமல் அவர் பேசிய ஒரு பேச்சுக்காக அவர் கட்சி பதவியும் இழந்ததை நம்ம பார்த்தோம். நம்ம இந்த சூழல்ல அவருக்கு மறுபடியும் கட்சி பொறுப்பு கொடுத்திருக்கிறது என்பது கண்டிப்பாக அந்த பகுதியில இருக்கிற கட்சிக்காரர்களுக்கு உற்சாகம் அளிக்குமே தவிர பொதுமக்கள் பார்வையில மீண்டும் பொன்முடிக்கு ஒரு பதவி என்பது கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒரு ரசனைக்குரிய ஒரு விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய பேச்சு ஹைகோர்ட்ல கடுமையாக கண்டிக்கப்பட்டது. இன்னும் வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் இன்னும் போயிட்டு இருக்கிற போது இன்னும் திமுக மீண்டும் பொன்முடிக்கு ஒரு துணை பொதுச் செயலாளர் கட்சியில கொடுக்கிறது எந்த விதத்தில் சரி என்பதை அது மக்கள்கிட்ட ஒரு பேசுபொருளாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் திமுக கட்சிக்கு பாடுபடுபவர்கள் அல்லது அந்த கட்சியில செல்வாக்கு பெற்றவர்களை கைவிடுறதுக்கு எந்த விதத்திலையும் ரெடியா இல்ல. குறிப்பாக ரொம்ப தொடர்ந்து பல வருடங்களாக சீனியர் பிரமுகர்களாக இருக்கிறவங்க எந்த விதத்திலையும் கைவிடக்கூடாதுன்றதுக்காக பொன்முடிக்கு கொடுத்திருக்காங்க. அந்த பொன்முடியோட இந்த அப்பாயின்மெண்ட் கொஞ்சம் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். மற்றபடி திமுக தன்னுடைய முயற்சிகள், அதாவது இந்த 26 தேர்தல் நோக்கி போகும்போது அது பூத் லெவல் கமிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்றதா இருக்கட்டும், 100 பேருக்கு ஒரு கட்சியால நியமித்து ஒரு பூத் லெவல் ஏஜென்டா நியமித்து மானிட்டர் பண்ற விஷயங்கள் ஆகட்டும். ஸோ அவங்க தெளிவா 26 தேர்தல் நோக்கி போகும்போது கட்டுமானங்களை பலப்படுத்தி கொண்டு போவதை நம்ம பாக்குறோம். அதுல ஒரு பகுதியாக அதை பாக்குறேன். அது ஒரு சின்ன ஒரு நெருடல் என்னன்னா பொன்முடிக்கு கொடுத்த விஷயம் சரிதான் என்பது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இணைப்பில் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today.